ஹலோ காய்ஸ், இது உங்கள் கைத்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 15th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ரோட்டில் நடந்து போகிறான். அப்போ சிஇஓட அண்ணன் சொல்கிறான், இதான் இன்ஃபென்சிவா, இத்தனை நாள் என்னோட தங்கச்சியை பார்த்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் எங்களோட ஐசிடிக்கு போகிறோம். அப்போ ஹீரோ சிஇஓ பார்க்க, இன்ஃபென்சி உன்னோட இந்த நாட்கள் தான் என்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாட்கள். இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீ என்ன இப்படி சொல்கிற? நீ வீட்டுக்கு தானே போக போகிற, ஏதோ திரும்பவும் பார்க்க முடியாத மாதிரி பேசுகிற. நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், உனக்காக என்னோட கதவு எப்போவுமே திறந்துருக்கும். அப்போ அவங்க அண்ணன் வா போகலான்னு கூட்டிகிட்டு போகிறான். சிஇவும் ஹீரோவை திரும்பி பார்த்துட்டே போக, ஹீரோவும் போகாதுன்னு கை கேட்டால் இருந்தாலும் சிஇ போயிடுறா. அடுத்த சீனில் மேனேஜரான் ஹீரோ கொடுத்த பில்லை செக்டு மாஸ்டருக்கு கொடுக்குறான். அப்போ அவன், எங்குக்கு பதிலாக உனக்கு அந்த வேலையை நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதை கேட்ட மேனேஜரான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ அந்த தெங்கை தான் மீட் பண்ணப்போ வந்திருக்கான். அப்போ ஹீரோ, நான் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறான். அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு காட்டல. அடுத்த சீனில் ஒரு பொண்ணை கட்டி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோ, அதை பார்க்க லிங்கர் மாதிரி இருக்குன்னு கீழே போகிறான். போய் பார்த்தா அது லிங்கர் கிடையாது. அது லிங்கர் கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ சிஏஓஇ, இது லிங்கர் கிடையாது, இது அவளோட தங்கச்சின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஹவுஸோட லேடி, ஆமாம்லாடி, இது லிங்கர் கிடையாது, இது அவளோட தங்கச்சி கியான். இதை கேட்ட ஹீரோ, நான் இவ்வளோ 2 மடங்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ சிஏஓஇ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே டேடி எடுத்து சொல்கிறேன், நீ கொடுக்கலன்னா அடுத்தது என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். இதை கேட்ட அவன், இதுக்காக நீ வருத்தப்படணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். அப்போ குயான் கீழே முட்டி போட்டு எங்கள் அப்பாவை காப்பாற்றுன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ குயான் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். குயானை வெளியே போக சொல்லிட்டு மறையல் பவரை யூஸ் பண்ணி காப்பாற்ற பார்க்குறான். அப்போ என்னை விடுங்கன்னு குயான் கத்துறா. இதை கேட்டதான் ஹீரோ வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா குயானை ஒருத்த கடத்த பார்க்க ஹீரோ ஒரே பஞ்சு தான் ஆள் பறந்து போய் விழுறான். அப்போ ஹீரோ, உங்கள் அப்பாவை நான் காப்பாற்றிட்டேன், உள்ளே போய் நீ அவர் கூட நான் சீக்கிரமாக வந்துடுறேன். அந்த நேரத்தில் டூசி சிஏஓயை வைக்கல தள்ளி விட்டுறான். அப்போ ஹீரோ, நீ தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடுற, நீ இப்போ என் கையில் தான் சாவப்போன்னு கொல்ல போக, கொல்லாத அவங்க அப்பாவை கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும். இதை கேட்ட ஹீரோ, அது எனக்கே தெரியும், அது ஓலிலோட தானே, இல்லை அதில் இன்னொருத்தனும் இருக்கான், அவன் யாருன்னா அது உங்கள் அண்ணன் தான், தேவையில்லாமல் பொய் சொல்லாத, நான் சொல்கிறது உண்மை தான். 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் தான் உங்கள் அப்பாவை கொண்டுட்டு அந்த டிராகன் வைனை அந்த ஒளிலார்கிட்ட கொடுத்தா, அதை என் கண்ணால் பார்த்தேன். அந்த நேரத்தில் சிஏஓஇ ஹீரோவை அட்டாக் பண்ண வர, ஹீரோ அவனை அடித்து கல்டிவேஷனை டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். என்னோட அண்ணன் உயிரோடு தான் இருக்கானா, அவனை நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி என்ன நடந்ததுன்னு கேட்கணும். அடுத்த சீனில் 2 பேரும் அந்த ஜங்கு கிட்ட ஒழுங்காக குரஞ்சன் மில்லை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அவரை தரமாட்டேன்னு சொல்ல, அப்போ அதில் ஒருத்தன் அட்டாக் பண்ண அவரும் பிளாக் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு மேனேஜர் ஆன் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக ஃபைட் பண்ணுறாரு. ஆனாலும் அவராலும் முடியல. அப்போ மேனேஜர் ஆன் எனக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் உதவி பண்ணுற மாதிரி மேனேஜர் ஆன் முதுகிலே குத்திடுறான். எதுக்காக இப்படி பண்ண, நீ என்னோட இடத்துக்கு வர ஆசைப்பட்ட, அதை எப்படி நான் விடுவேன், அதான் உன்னை பிளான் பண்ணி இங்கே வர வச்சேன். இப்போ மேனேஜர் ஆன் அட்டாக் பண்ண போக, ஆனால் அந்த 2 பேரும் மேனேஜர் ஆன கொண்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வர, ஹீரோ வந்ததும் 2 பிள்ளை அந்த 2 பேர்கிட்டையும் கொடுக்க, அவங்களும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு செக்டு மாஸ்டர் வராரு. இவனை யார் கொன்னது, நாங்கள் வரும்போதே இவர் செத்து தான் இருந்தார், இவர்கிட்ட இந்த பிள்ளை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதை கேட்டாவன், சரி இந்த பாடியை புதைச்சிருங்க, செங் திரும்பவும் நீயே டெப்டி மேனேஜராகிரு. இதை கேட்டதான் அவன் சந்தோஷப்படுறான். அடுத்த சீனில் ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு சோல் குளம் இருக்குது. அப்போ அந்த செங் சொல்கிறான், இந்த குளத்தில் நீ குளிச்சின்னா உன்னோட சோல் பவர் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நீ இந்த செக்டோட நம்பராக மாற முடியும். அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறான், இதன் மூலம் தானே அந்த ஒளியோட எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறான். டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அவனோட கண்ட்ரோலில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவன் ரெடியானு கேட்க, ஆனால் ஹீரோ திரும்பி அவன் கூட ஃபைட் பண்ணுறான். அப்போ அந்த இடத்துக்கு செக்டு மாஸ்டர் வரான். மேக்ஸ் இந்த அனிமேல 2 எபிசோடு தான் இருக்குது, அதை நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்ததான் நம்ம புது அனிமே போட போகிறோம். என்ன அனிமே போடலான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னால் முடிஞ்சால் நான் போடுறேன். சரி கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடு சந்திப்போம். பாய் கைஸ்.